ஒரு ஆளரவமற்ற இடம், மலைகள் அடர்ந்த காடு போன்ற தோற்றம். நடுங்கும் குளிரில் அந்த நள்ளிரவில் ஆத்மிகா தனியாக நடந்து போய்க் கொண்டிருந்தாள். அவள் கண்கள் யாரையோ தேடிக்கொண்டிருந்தன. அப்போது திடீரென அவள் குறுக்கே வந்த உருவம் ஆத்மிகாவின் கையை பிடித்து தன்னருகே இழுத்தது. "என்ன விடு, என்ன விடு" என்று ஆத்மிகா ஒருவரோடு போராடி கொண்டிருந்தாள். அந்த நபரோ அவன் பிடியை வலுவாக்கினான். ஆத்மிகாவிற்கு தன்னை பிடித்திருப்பது யார் என தெரியவில்லை. சுற்றிலும் இருள் சூழ்ந்திருந்தது. ஆத்மிகா அவனிடம் இருந்து தன் கையை விடுவிக்க கடுமையாக போராடி கொண்டிருந்தாள். ஆனால் அவனுடைய பிடி மிகவும் வலுவாக இருந்தது. மங்கலான வெளிச்சத்தில் அவன் முகத்தை பார்த்தாள். அந்த முகத்தை பார்த்த உடனே ஆத்மிகாவிற்கு பயம் வந்தது. "பிருத்வி, நீயா?" என்று ஆத்மிகா அலறினாள். கனவிலிருந்து வெளியேற முடியாமல் தவித்த ஆத்மிகாவின் கண்கள் அங்கும் இங்கும் அலைபாய்ந்தன. "பிருத்வி, பிருத்வி, நீ எதுக்கு மறுபடி வந்த?" என்று ஆத்மிகா அலறினாள். சட்டென விழிப்பு வர ஆத்மிகா படுக்கையிலிருந்து பதட்டத்தோடு நெஞ்சை பிடித்துக் கொண்டு எழுந்து அமர்ந்தாள். அவள் உடல் முழுவதும் வியர்வையால் நனைந்து கிடந்தது. ஆத்மிகா கண்களை தேய்த்துக் கொண்டு சுற்றும் முற்றும் பார்த்தபடி வேகமாக மூச்சு விட்டாள். சத்தம் கேட்டு பாத்ரூமில் இருந்த ஆதவன் வேகமாக ஓடி வந்தான். ஆத்மிகா யாரோ ஒருவரின் பெயர் சொல்லி அழைப்பதை கேட்டு வேகமாக அவளிடம் ஓடி வந்தான். ஆத்மிகாவின் பதட்டமான முகத்தை பார்த்து பயந்து போய் அவள் அருகே போய் அவளை அணைத்துக் கொண்டான். ஆத்மிகா பயத்தில் மிகவும் நடுங்கிக் கொண்டிருந்தாள். ஆதவன் மெதுவாக முதுகை தடவி கொடுத்து, "ஒன்னும் இல்லம்மா, ஏதாவது கெட்ட கனவா இருக்கும்" என்று சொன்னான். அவளுக்கு தொடர்ந்து ஊசிகள் கொடுக்கப்பட்டன. அதனால் அவள் அதிக நேரம் தூக்கத்திலேயே இருந்தாள். அவள் கண்முன் பிருத்வியின் முகம் மட்டும் தெரிந்து கொண்டே இருந்தது. கொஞ்ச நேரம் கழித்து ஆதவன் அவளை தூங்க வைக்க ஆத்மிகா மீண்டும் தூங்கி போயிருந்தாள். ஆனால் ஆதவனின் கண்களில் தூக்கம் இல்லாமல் போனது. தெளிவாக பார்த்தால் ஆத்மிகா ஒரு ஆணின் பெயரைத்தான் சொல்லியிருந்தாள். அவள் தலையை வருடிக்கொண்டே, "யாரவன்? எதுக்காக நீ தூக்கத்துல அந்த பெயரை சொன்ன?" என்று அவளிடம் பேசினான். இந்த விஷயம் அவனுடைய மனதை துளைத்துக் கொண்டிருந்தது. ஆதவன் இரவு முழுக்க அதை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தான். அடுத்த நாள் காலையில் ஆத்மிகா இன்னும் மயக்கத்தில் தான் இருந்தாள். அவளுக்கு என்ன பிரச்சனை என்று ஆதவன் புரிந்து கொண்டான். அவள் கடந்த காலத்தை சேர்ந்த யாரோ ஒருவரின் பெயர்தான் பிருத்வி. தூக்கத்தில் மீண்டும் மீண்டும் அந்த பையனின் பெயரை தான் அவள் சொல்லிக்கொண்டே இருந்தாள். அடுத்த 3 நாட்களும் ஆதவனுக்கும் சஞ்சய்க்கும் மிகவும் கடினமான ஒன்றாக இருந்தது. ஆத்மிகாவிற்கு வீட்டில் வைத்து மீது சிகிச்சையை பார்ப்பதற்குள் போதும் போதும் என்றானது. கடைசியாக சில டெஸ்ட்கள் ஹாஸ்பிட்டலில் வைத்து எடுக்கப்பட்டன. அதன் பின் அவளுடைய ஃபைனல் ரிப்போர்ட் சிறப்பாக இருப்பதாக சஞ்சயன் ஹாஸ்பிட்டல் சொன்னதும் தான் ஆதவனுக்கு நிம்மதி வந்தது. அதன் பின்னும் ஆத்மிகா மிகவும் சோர்வாக இருந்தாள். "டாக்டர், நம்ம வீட்டுக்கு போலாமா?" என்று கேட்க ஆதவன் அவளை பார்த்து, "இல்ல, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போல. உன்னை நான் புது இடத்துக்கு கூட்டிட்டு போக போறேன்" என்று சொன்னான். ஆத்மிகா ஆச்சரியமாக, "புது இடத்துக்கா? நாம் அப்படி எங்க போக போறோம்?" என்று கேட்க, "அது சர்ப்ரைஸ்" என்று ஆதவன் காரை எடுத்தான். வழியெல்லாம் அது என்ன சர்ப்ரைஸ் என ஆத்மிகா துளைத்தெடுக்க ஆதவன் அவளிடம் எந்த பதிலும் சொல்லாமல் நேராக காலேஜுக்குள் வந்து காரை நிறுத்தினான். அந்த காலேஜ் எல்லா விதமான இன்டர்நேஷனல் வகையான படிப்புகளும் சொல்லிக் கொடுக்கும் காலேஜ். ஆதவன் ஆத்மிகாவின் கையை பிடித்துக் கொண்டு, "இன்னைக்கு உனக்கு காலேஜ் அட்மிஷன் போட போறோம்" என்றபடி பிரின்சிபல் ரூமுக்குள் போனான். ஆத்மிகா, "உண்மையிலேயே இதனை எதிர்பார்க்கல டாக்டர், செம சர்ப்ரைஸா இருக்க" என்று சொன்னாள். ஆத்மிகா ஆச்சரியத்தோடு காலேஜின் நீல அகலத்தை கண்களால் அழிந்து கொண்டிருந்தாள். அவள் சின்ன வயதிலிருந்து ஹோம் ஸ்கூலில் படித்ததால் வெளி உலகம் என்றால் அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆத்மிகா அந்த கட்டிடத்தை கவனமாக பார்த்து சந்தோஷமானாள். ஒவ்வொரு இடமாக சுட்டிக்காட்டி ஆதவனிடம் அதை பற்றியெல்லாம் ஆர்வமாக கேட்டுக்கொண்டு வந்தாள். ஆதவன் அவள் முதல் முறையாக இங்கு வந்திருப்பதை புரிந்து கொண்டான். ஆத்மிகாவின் கேள்விகள் எல்லாவற்றிற்கும் பொறுமையாக பதில் சொல்லிக் கொண்டிருந்தார். பிரின்சிபல் பயந்த கண்களால் ஆதவனை வரவேற்றார். "இவர் எதுக்கு நம்ம காலேஜுக்கு வந்திருக்காரு?" என்று உள்ளுக்குள் யோசித்துக் கொண்டிருந்தார். "யாருக்குமே இவரை பிடிக்காத போல இருக்க, யார் இவரை பார்த்தாலும் பயப்படுறாங்க" என ஆத்மிகா நினைத்து கொண்டாள். "நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. நான் எதுக்கு உங்க காலேஜ்க்கு வந்திருக்கேன்னா, இவங்க ஆத்மிகா ஹைலி டேலண்டட். சில மெடிக்கல் இஷ்யூஸ்னால இவங்களால +2க்கு அப்புறம் சில வருஷம் படிக்க முடியாம போயிடுச்சு. இவங்களுக்கு காலேஜ் அட்மிஷன் வேணும்.
டிகிரி சர்டிபிகேட் முக்கியம் இல்ல, காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். இவங்க என் வைஃப் மிஸ்ஸஸ் ஆத்மிகா ஆதவன் என்று ஆதவன் சொன்னார். தன் பெயரையும் அவன் பெயரையும் இணைத்து சொல்வதை கேட்கும்போது ஆத்மிகாவுக்குள் ஒருவித மின்னல் ஓடி மறைந்தது. பிரின்சிபல் தன் எதிரே இருந்த பெண்ணை முழுதாக பார்த்தார். அவ்வளவு அழகான பெண்ணை ஆதவன் தன்னுடைய மனைவி என்று சொன்னது பிரின்சிபலுக்கு ஆச்சரியமாக இருந்தது. பார்க்க ரொம்ப சின்ன பொண்ணா அழகா இருக்கா என்று மனதிற்குள் பிரின்சிபல் யோசிக்க, நான் சொன்னது கேக்குதா? இவங்களுக்கு அட்மிஷன் வேணும், சர்டிபிகேட் தேவையில்ல என்றான். பிரின்சிபல் பயத்தோடு, கேக்குது சார், ஃபார்மாலிட்டிஸ் மட்டும் ஃபில் பண்ணி சொல்லுங்க. கிளாஸ்லாம் ஸ்டார்ட் ஆக இன்னொரு 10 நாள் ஆகும். ஆரம்பிக்கும் போது தகவல் கொடுக்கறேன் என்றார். அப்போது ஆத்மிகா பிரின்சிபலை பார்த்து, எனக்கு இன்னொரு ஹெல்ப் வேணும் என்றாள். ஆதவன் ஆச்சரியமாக ஆத்மிகாவை பார்த்தான். எனக்கு நான் இன்னொருட வைஃப்னு தெரியக்கூடாது. என்னோட ஃபேமிலி நேம் எல்லாம் இங்க சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இங்க படிக்க ஆசைப்படுறேன். நான் ஒரு சாதாரண பொண்ணா இருந்தாதான் என்னால இந்த காலேஜ் லைஃபை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் என்று ஆத்மிகா சொன்னாள். பிரின்சிபலுக்கு அவள் பேச்சு மிகவும் பிடித்து போனது. சரிம்மா, ரெக்கமெண்டேஷன்ல வரவங்களே இங்க பயங்கரமா அலட்டுவாங்க. ஆனா நீ உண்மையாவே பணக்கார வீட்டு பொண்ணா இருந்தாலும் சாதாரணமா இருக்கணும்னு நினைக்கிற. நான் கண்டிப்பா இதை மனசுல வச்சுக்கிறேன். நான் உன்னை பத்தி வெளியே சொல்ல மாட்டேன் என்று சொன்னார். அதன் பின் சில ஃபார்ம்களை ஃபில் செய்த ஆத்மிகா அடுத்த அரை மணி நேரத்தில் காலேஜ் கேம்பஸில் இருந்து வெளியே வந்தார்கள். ஆத்மிகா ஆதவன் முகத்தை பார்க்க அவன் கோபமாக இருப்பதை பார்த்தாள். என்ன ஆச்சு டாக்டர், ஏன் இவ்வளவு ரூடா மூஞ்ச வச்சிருக்கீங்க என்று ஆத்மிகா கேட்க, ஓ, உனக்கு என் கூட பேசுறதுனால ஒரு கஷ்டமும் இல்லையா? இப்ப என்கிட்ட ஏன் பேசுற? எல்லாத்துலயும் என்ன நீ அவாய்ட் பண்ற. டிராயிங் கூட என்ன நீ வரையல. விபின் கூடயும் சஞ்சய் கூடயும் தான் க்ளோஸா பேசுற. சரி, நீயா சரியாவன்னு வெயிட் பண்ணா இப்போ உனக்கு என் பேரை கூட உன் பேருக்கு பின்னாடி போட்டுக்கணும்னு கூட இஷ்டம் இல்ல போல என்று சொல்லிக்கொண்டு காரில் அமர்ந்தான். ஆத்மிகாவிற்கு அவன் கோபத்தின் காரணம் அப்போதுதான் புரிந்தது. காரில் அமர்ந்த பின் தன் லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருந்த ஆதவன் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு காரை எடுத்தான். ஆத்மிகா அமைதியான குரலில், டாக்டர், நீங்க கோவப்படாதீங்க. நீங்க ரொம்ப வசதி வாய்ப்போட இருக்கிறவரு. உங்க வைஃப்னு என்ன சொல்லிக்கிட்டா இங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் என் கூட பேசவே பயப்படுவாங்க. எல்லாரும் என் குணத்துக்காக என்ன பிடிச்சு போய் என் கூட பேசணும் பழகணும்னு ஆசைப்படுறேன். அதான் உங்க பேரை என் பின்னால போட்டுக்க எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்ன என்று சொன்னாள். ஆதவனின் மனம் அப்போதுதான் அமைதியானது. ஆமா, நீ சொல்றதும் சரிதான். என் நேம் நீ காலேஜ்குள்ள யூஸ் பண்ண வேண்டாம். உனக்கு சரின்னு படுறதா நீ பண்ண ஆத்மிகா. ஆம்பத்தியோ என்றபடி ஆத்மிகாவின் கைகளை தன் கையில் பிடித்தபடி ஆதவன் காரை ஓட்ட ஆரம்பித்தான். ஆத்மிகா மெல்லிய குரலில், காலேஜ் போகணும்னா எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் என்று சொன்னாள். ஆதவன், எனக்கு சரியா கேக்கல, என்ன வாங்கணும்னாலும் சொல்லு, வாங்கலாம் என்றான். ஆத்மிகா, இல்ல, நான் காலேஜ் போகணும்னா கொஞ்சம் புது ட்ரெஸ் வேணும். என்கிட்ட இருக்கிறது எல்லாமே காஸ்ட்லி எத்தனிக்ஸா இருக்கு. காலேஜ் பேக் அண்ட் ஷூஸ் வாங்கணும் என்றாள். கொஞ்ச நேரத்தில் அவர்களுடைய கார் ஒரு பெரிய மால் முன்னால் நின்றது. ஆத்மிகா அந்த பெரிய கட்டிடத்தை வேடிக்கை பார்த்தபடி உள்ளே நடந்து கொண்டிருந்தாள். ஆதவன் அவள் தலையில் லேசாக அடித்து, உன் கழுத்து வலிக்க போது என்றான். எப்ப பாரு என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காதீங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஷாப்பிங் பண்ண விடுங்க என்று அவள் சொல்ல ஆதவன் சிரித்தபடி, சாரிமா, தப்புதான், நீ ஷாப்பிங் பண்ண, நான் முன்னாடி போறேன். அவளை தொந்தரவு செய்யாமல் அவளை விட்டு கொஞ்சம் முன்னால் நடக்க ஆரம்பித்தான். இவ்வளவு பெரிய இடத்துல என்ன தனியா விடாதீங்க டாக்டர், எனக்கு பயமா இருக்கு என்றபடி ஆத்மிகா அவன் பின்னாலேயே ஓடி வந்து அவன் கையை பிடித்துக் கொண்டாள். ஆதவனின் பாடி கார்ட்ஸ் அந்த மால் முழுவதும் பரவி இருந்தார்கள். அவர்களில் ஒரு சிலர் ஆதவன் மற்றும் ஆத்மிகாவை சுற்றி இருந்தார்கள். ஆத்மிகா அவர்களை பார்த்து, இவங்க எல்லாரும் எதுக்காக உங்களை இவ்ளோ சேஃப்கார்ட் பண்றாங்க? நீங்க என்ன மாஃபியாவா, இல்ல டானா, இல்ல கேங் லீடரா என்று ஆத்மிகா கேட்டாள். என்னது கேங் லீடரா? அப்படின்னா நீ என்ன கிரிமினல்ல நினைக்கிறியா என்று கேட்டான். ஆத்மிகா தலையில் அடித்துக் கொண்டு, சாரி, நான் அப்படி சொல்லிருக்க கூடாது, ஜஸ்ட் கேட்டேன் என்று சொன்னாள். அந்த பெரிய லிப்டில் ஏறி இருவரும் ஒரு கார்மெண்ட்ஸ் கடைக்கு உள்ளே போனார்கள். கொஞ்ச நேரத்தில் ஆத்மிகா நகை கடை, புடவை கடை, வெஸ்டர்ன் டிரெஸ் கடை, காலனி கடை என எல்லா கடைக்கும் விஜயம் செய்து வேண்டியதை வாங்கினாள். ஆதவன் கட்டாயப்படுத்தி அவளுக்கு சில நகைகளை வாங்க வைத்தான். சில ஜோடி தோடுகள் மற்றும் வளையல்கள் மட்டுமே ஆத்மிகா எடுத்தாள். ஆத்மிகாவின் பர்ச்சேஸ் முடிந்திருந்தது. பாடி கார்ட்ஸ் அவர்கள் பர்ச்சேஸ் செய்தவற்றை காரில் கொண்டு போய் வைத்தார்கள்.
மாலை விட்டு வெளியே போய்க் கொண்டிருந்த கூட்டத்தில் ஆத்மிகாவும் மாதவனும் கையை பிடித்தபடி காரை நோக்கி போய்க் கொண்டிருந்தார்கள். கூட்டமான அந்த இடத்தில் திடீரென ஒரு தோட்டா ஆத்மிகாவை உரசி போனது. உடனே ஆதவன் வேகமாக ரியாக்ட் செய்து அவளை தன்வசம் இழுத்தான். அதனால்தான் அந்த தோட்டா ஆத்மிகாவை துளைக்காமல் போனது. ஆத்மிகாவும் இந்த தாக்குதல் காரணமாக அதிர்ந்து போயிருந்தாள். இது தனக்கு வைக்கப்பட்ட குறி என்பதை அறிந்த ஆதவன் கண்கள் சிவந்து உக்கிரமாக காணப்பட்டன. யார் அதை ஷூட் செய்தது என்று அவனுக்கு புரியவில்லை. துப்பாக்கி சுடும் சத்தத்தால் அந்த மாலில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. மக்கள் பயத்தில் அங்குமிங்கும் ஓட ஆரம்பித்தார்கள். அந்த நேரத்தில் ஆத்மிகா மிக பதட்டமாக இருந்தாள். அவள் கண்கள் பயத்தில் நடுங்கின. ஆதவனை இறுக பற்றி கொண்டு, டாக்டர், நம்ம இங்கிருந்து போயிடலாம் என்றாள். ஆதவன் அவளை தன்னோடு அணைத்துக் கொள்ள பாடிகார்ட்ஸ் அவர்களை சூழ்ந்தபடி கார் நோக்கி அழைத்து போனார்கள். ஆதவன் ஆத்மிகாவை பற்றி கவலைப்பட்டான். இந்த நேரத்தில் அவனை யார் தாக்குகிறார்கள் என்ற முடிவுக்கு அவனால் உடனே வர முடியவில்லை. ஆதவன் ஆத்மிகாவை பத்திரமாக அழைத்துக் கொண்டு காரை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அவனுடைய பாடிகார்ட் அவனை சூழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போது திடீர் என அவர்கள் காருக்கு முன்னால் ஒரு 10 நபர்கள் வந்தனர். பார்ப்பதற்கு அடியால் போல இருந்த அவர்களின் தலைவன், நீ இருக்கிற இடத்த நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், விட்டா தப்பிச்சிருவ, இனிமேல உன்னை உயிரோட விட நாங்க என்ன முட்டாளா என்று சொல்லிக்கொண்டே ஆதவனை பார்த்து சுட்டான். ஆதவனை நோக்கி தோட்டா வருவதை பார்த்ததும் ஆத்மிகா மயங்கி விழுந்தாள். அடுத்த கொஞ்ச நேரத்தில் ஆதவனின் காரில் ஆத்மிகா மயங்கி கிடந்தாள். முகமுடி அணிந்த நபர்கள் ஆதவனை நோக்கி துப்பாக்கியால் சுட்டபோது ஒரு மேக்காப்பாளர் அந்த தோட்டாவை தான் வாங்கிக் கொண்டு உயிரை விட்டிருந்தான். ஆதவன் காரில் பெருமூச்சு விட்டபடி, இந்த அட்டாக் பண்ணது யாருன்னு எனக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள தெரிஞ்சாகணும் என்று சொன்னான். விபின் பேசாமல் அமர்ந்து காரை ஓட்டிக் கொண்டிருந்தான். ஆதவனை அட்டாக் செய்ய வந்த யாருமே இப்போது உயிரோடு இல்லை. விபினின் நாட்கள் தகவல் கிடைத்ததும் உடனே அங்கு வந்து அவர்களை துவம்சம் செய்ய பாதி பேர் ஓடிவிட்டனர். சிக்கிய 4 பேரும் வாயிலிருந்த பொருளை கடித்து நுரை துப்பி இறந்து போயிருந்தனர். அது தெரிந்தும் ஆதவன் அந்த கேள்வியை கேட்டுக்கொண்டிருப்பதை பார்த்து விபின் தனக்குள் யோசிக்க ஆரம்பித்தான். அதே நேரம் அந்த மாலின் வெளியே ஒருவன் உள்ளும் வெளியுமாக அலைந்து கொண்டிருந்தான். அவன் முகத்தில் பதட்டமும் பல நாள் சோகமும் இருந்தது. அவனோடு இருந்த ஒருவன், நீங்க இங்க இருந்து கிளம்புங்க, யாராச்சும் பாத்திர போறாங்க, அவங்க திரும்பி வர வாய்ப்பே இல்ல, நீங்க தப்பா யாரையோ பாத்துட்டு அவங்க தானே சொல்லிட்டு இருக்கீங்கன்னு தோணுது என்று சொன்னான். அதை கேட்ட பிருத்வி அந்த நபரை ஓங்கி அறைந்தான். மனோஜ், என்ன பார்த்தா உனக்கு பைத்தியம் மாதிரி தெரியுதா? நான் அவளை பார்த்தேன்னு சொல்றேன், நீ நம்ப மாட்டேங்கிற என்று கத்தினான். இல்ல பிருத்வி சார், அவங்க இந்த உலகத்துல இல்ல, அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க என்று மனோஜ் சொன்னான். அடுத்து மீண்டும் பிருத்வியின் கை அவனை பதம் பார்த்தது. இல்ல, அப்படி சொல்லாத, அவ சாக மாட்டா, அவ எப்படியும் பழிச்சிருப்பா, நான் அவ மேல வச்சிருக்கிற அன்பு அந்த மாதிரி என்று சொன்னான். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க, அவங்க சாகிறத உங்க கண்ணால பாத்திருக்கீங்க என்று மனோஜ் சொன்னான். இல்ல மனோஜ், நான் ஆத்மிகாவை பார்த்தேன், அவ பின்னாடி போறதுக்குள்ள 4-5 பேர் அவளை சுத்தி நின்னாங்க, அதுக்கப்புறம் அவளை பார்க்க முடியல என்று சொல்லிய பிருத்வி, ஆத்மிகா, நான் உன்ன ஒரு வழியா பாத்துட்டேன், நீ என்கிட்ட வந்துரு ஆத்மிகா, பூமிநாத் கிட்ட இருந்து நான் உன்னை காப்பாத்துறேன் என்றான். ஆதவனின் வீடு. மயங்கிய ஆத்மிகா திரும்ப கண் விழிப்பதற்குள் இரவாக இருந்தது. ஐயோ, நான் மறுபடியும் ரொம்ப நேரம் தூங்கிட்டேனா என்று சொல்லிக்கொண்டு வேகமாக எழுந்தாள். கண் விழிக்கும் போது ஆத்மிகாவிற்கு மாலில் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவம் எல்லாம் நினைவுக்கு வந்தது. ரூமை விட்டு வெளியே வந்தவள் இந்த ஞாபகம் வந்ததும் ஆதவன் எங்கே என தேடிக்கொண்டு கீழே இறங்கினாள். அப்போது கிச்சனிலிருந்து ஹெட் குக் தன்வந்திரி, மேம், உங்களுக்கு டின்னர் ரெடி ஆயிடுச்சு, நீங்களும் சாரும் சாப்பிட வரீங்களா என்று கேட்டார். அப்படி என்ன எனக்காக சமைச்சிருக்கீங்க என்றபடி கிச்சனுக்குள் வந்த ஆத்மிகா அந்த வாசனையை நுகர்ந்ததுமே ஆத்மிகா கண்கள் மின்னியது. தன்வந்திரியை பார்த்து சிரித்துக்கொண்டு, எனக்கு பிடிச்ச மாதிரியே நீங்க சமைச்சிருக்கீங்க, தேங்க்ஸ் என்றாள். தன்வந்திரி சிரித்தபடி, எஸ் மேம், உங்களுக்கு ஆயில் இல்லாம புரோட்டீன் கொடுக்கணும், அதான் தந்தூரி பண்ண என்று சிரித்துக்கொண்டே தலையசைத்தான். அதன் பின் ஆத்மிகா ஆதவனை அங்கே தேடிக்கொண்டே அங்கும் இங்கும் சுற்றி பார்த்தாள். அப்போது லைப்ரரி ரூமில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. ஓ டாக்டர், நீங்க இங்க இருக்கீங்களா என்றபடி ஆத்மிகா லைப்ரரி ரூமுக்குள் போனாள்.
நேராக உள்ளே போனவள் அங்கே ஆதவன் லேப்டாப்பை பார்த்து கொண்டிருப்பதை பார்த்து, டாக்டர் வாங்க சாப்பிடலாம், கீழே நமக்காக ஒரு பவுல்ட்ரி ஃபார்மையே குக் ரெடி பண்ணிருக்காரு என்று சொல்லிக்கொண்டே அவள் பாட்டிற்கு டேபிளுக்கு வந்தாள். அப்போது ஆதவன் ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் காலில் இருந்தான். அதில் பல மெம்பர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். திடீர் என ஆத்மிகா உள்ளே நுழையவும் வீடியோ கான்ஃபரன்ஸில் இருந்த அனைவரின் பார்வையும் ஆத்மிகா மீது விழுந்தது. எப்ப பாரு வேலை செஞ்சுட்டே இருக்காதீங்க, நல்லா சாப்பிடதான் வேலை செய்யறதே, முதல்ல சாப்பிடுங்க அப்புறம் வேலை பண்ணுங்க, வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்று சொன்ன ஆத்மிகா ஆதவனை எதுவும் பேச அனுமதிக்கவில்லை. அப்போது ஸ்கிரீனில் இருந்த எல்லாரும் சிரித்தார்கள். ஆத்மிகா திடுக்கிட்ட லேப்டாப் ஸ்கிரீனை பார்த்தாள். அங்கே பலர் தன் குரலை கேட்டுக் கொண்டிருப்பதையும் அதில் ஒரு சிலர் கனிவாக சிரித்துக் கொண்டிருந்ததையும் பார்த்துவிட்டு, மீட்டிங்ல இருக்கேன்னு சொல்லிருக்கலாம் என்று சொல்லிவிட்டு ஸ்கிரீனை பார்த்து சிரித்துக்கொண்டே, ஆக்சுவலா சாரி, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வேகமாக நகர்ந்து வெளியே போனாள். ஆத்மிகா போனதும் கதவையே ஒரு பெருமூச்சோடு பார்த்த ஆதவன் திரும்ப ஸ்கிரீனை பார்த்து பேச ஆரம்பித்தான். அப்போது ஒரு மெம்பர் சிரித்துக்கொண்டு, அதுவா உனக்கு ஒரு லவர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு, ரொம்ப ரொம்ப அழகா இருக்காங்க என்று சொன்னார். இன்னொருவரோ, மிஸ்டர் ஆதவனுக்கு ஒரு பார்ட்னர் இருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை என்று சொன்னார். மீட்டிங் முழுதும் இந்த விஷயத்தை பற்றி எல்லோரும் பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்போது ஆதவன் அமைதியாக, ஜென்டில்மேன், அவ என்னோட வைஃப், என் வைஃப் சார்பா நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், இப்ப நம்ம மீட்டிங்க கண்டினியூ பண்ணலாம் என்று சொன்னவுடன் அங்கிருந்த அனைவரும் அமைதியானார்கள். அப்போது ஒரு மெம்பர், என்ன ஆதவன் சொல்ற, அந்த பொண்ணு உன்னோட வைஃபா என்று கேட்டார். ஆதவன் பெருமையோடு தலையசைத்துக் கொண்டே ஆமா என்றான். ஆதவன் ஒரு பெண்ணை அவர்களுக்கு அறிமுகம் செய்தது இதுவே முதல் முறை. அதனால் எல்லோரும் அவனுக்கு வாழ்த்து சொல்ல ஆரம்பித்தார்கள். ஆதவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வான் என்று அங்கிருந்த யாருக்குமே நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் ஆதவனுக்கு எப்போதுமே பெண்களை கண்டாலே பிடிக்காது என்றுதான் வதந்தி இருந்தது. ஆதவன் மீட்டிங் முடித்துவிட்டு கீழே இறங்கி வந்தான். ஆத்மிகா மிகவும் பசியோடு வயிற்றை பிடித்தபடி அவனுக்காக காத்திருந்தாள். அதை பார்த்த ஆதவன், எனக்காக இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஆத்மிகா, பசிச்சா போய் சாப்பிட வேண்டியதானே என்று கேட்டான். அதெப்படி டாக்டர், இருக்கிறது 2 பேரு, இதுல தனித்தனியா வர சாப்பிடணுமா என்று கேட்டாள் ஆத்மிகா. ஆதவன் அதை கேட்டு சிரித்துக்கொண்டே டைனிங் ஹாலுக்கு போனான். அவர்கள் இருவரும் சாப்பிட ஆரம்பித்தார்கள். ஆத்மிகா ஆதவனையே பார்த்து கொண்டிருக்க, உனக்கு இந்த தந்தூரிக்கு பதிலா என்ன சாப்பிடணும்னு தோணுதா என்று ஆதவன் கேட்டான். ஆத்மிகா திருவென விழித்துக் கொண்டு, நீங்க எப்பவுமே நல்ல விதமா பேச மாட்டீங்களா என்று கேட்டாள். ஆதவன் கையை துடைத்துக் கொண்டு எழுந்து நின்றான். ஹலோ, நானாவது பேசுறதோட நிக்கிறேன், வேற யாராவதா இருந்தா இந்நேரம் என்று எதையோ சொல்ல வாயெடுத்தான். அதன் பின், நான் பேசுறது உனக்கு பிடிக்கலையா இல்ல பிடிக்காத மாதிரி நடிக்கிறியா என்று கேட்டான். ஆத்மிகா தலை குனிந்து அமர்ந்திருந்தாள். ஆதவன் அதன் பின் அவனாகவே, இல்ல உனக்கு பிடிக்கும், ஆனா உனக்கு அதை ஒத்துக்க இஷ்டம் இல்ல என்று சொல்லிக்கொண்டே அவளை பார்த்து சிரித்தான். இருவரும் ரூமை அடைந்ததும் ஆத்மிகா மெதுவாக, டாக்டர், யார் அவங்க, மொல்ல உங்களை சுட வந்தாங்களே, அது எதுக்கு என்று கேட்டாள். ஆதவனிடம் அதை கேட்கத்தான் இவ்வளவு நேரம் காத்து கொண்டிருந்தாள். ஆதவனை நோக்கி புல்லட் பாய்வதை பார்த்ததுமே அவள் மனம் துடிப்பதை நிறுத்தியிருந்தது. அதன் பின்னரே மயங்கி விழுந்தாள். ஆத்மிகா இந்த கேள்விகளை கேட்பாள் என்று ஆதவன் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. அவன் ஆத்மிகாவின் முகத்தை நிதானமாக பார்த்தபடி, அது உனக்கு இப்ப தெரியவா நான் நினைக்கிறேன், அதையெல்லாம் இன்னொரு நாள் சொல்றேன் என்று சொல்லிக்கொண்டே அவளை கட்டிலுக்கு அழைத்து சென்று போர்வையை போர்த்தி உறங்க வைத்தான். ஆனால் ஆத்மிகாவால் தூங்க முடியவில்லை. பக்கத்தில் ஆதவனை பார்க்க அவன் பல்வேறு அலைச்சல்களால் படுத்தவுடன் தூங்கி போயிருந்தான். டாக்டர், என்கிட்ட நீங்க எதையோ மறைக்கிறீங்க, உங்களை யாரு கொல்ல வந்தாங்கன்னு எனக்கு தெரியும் என்று சொன்ன ஆத்மிகா கொஞ்ச நேரத்தில் தூங்க ஆரம்பித்தாள். அடுத்த நாள் காலை ஆத்மிகா கார்டனில் தன்னுடைய பயிற்சியை செய்து கொண்டிருந்தாள். ஆதவன் பால்கனியிலிருந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அங்கே விபுனும் இருந்தான். அவன் ஆத்மிகாவிடம் சில மூவ் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்க ஆத்மிகா அதனை ரிப்பீட் செய்து கொண்டிருந்தாள். ஆத்மிகா பிடிவாதம் பிடித்து விபின் தான் ட்ரெயினராக வர வேண்டும் என்று மறுபடியும் அவனை தனக்கு ட்ரெயினராக வர சொல்லியிருந்தாள். அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருப்பதை ஆதவன் அங்கிருந்தே கவனித்தான்.
விபின் ஆத்மிகாவுக்கு சில மூமெண்ட்ஸை கற்றுக் கொடுத்து, உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இனிமே இந்த ஆபீஸ் ஒர்க், புது ப்ராஜெக்ட் எல்லாம் நான் ஹேண்டில் பண்ண வேண்டியதில்ல என்று சொன்னான். ஆத்மிகா சிரித்து கொண்டு, நீங்க எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க மிஸ்டர் ஹான்சம்? இவ்வளவு சீக்கிரமே என்ன ட்ரெயின் பண்ணிருக்கீங்க, அதுக்கு நான்ல உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் என்று சொல்லி இருவரும் பேசிக்கொண்டே பயிற்சி செய்து கொண்டிருந்தார்கள். இல்ல மேம், எனக்கு இதான் பிடிச்ச வேலை, ஆபீஸ் ஒர்க் ரொம்ப போர் என்றான். அதன் பின் சரி ட்ரைனிங் டைம் என்றபடி விபின் அட்டாக் என்று சொன்னதும் ஆத்மிகா விபினை பறந்து பறந்து கால்களை உயர்த்தி விபினை தாக்க ஆரம்பித்தாள். விபின் 2 அடி பின்னோக்கி ஆத்மிகாவின் காலை பிடித்து அவள் அடிப்பதை தடுத்தான். ஆத்மிகா ஹூ என்று கத்திக்கொண்டே திரும்ப வலது கையால் விபின் தோளில் குத்தி அவள் காலை விடுவித்தாள். இப்படியாக அவர்களுடைய ட்ரெயினிங் நடந்து கொண்டிருந்தது. அப்போது ஆதவன் அங்கே வந்தான். அவனை பார்த்ததும் விபின் இப்போதைக்கு அவனிடமிருந்து தப்பிப்பதற்காக ஆத்மிகாவிடம், இப்ப நீங்க இவ்ளோ ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டான்னு நான் உங்ககிட்ட நிறைய வாட்டி சொன்னேன் என்றான். ஆத்மிகா திரும்பி ஆதவனை பார்த்து, எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்கா இல்லையான்னு இப்ப பாத்துடலாம். டாக்டர் என் கூட சண்டை போடுவாரான்னு கேளுங்க, நான் நல்லா ஹெல்த்தியா தான் இருக்கேன்னு அவருக்கு ப்ரூஃப் பண்றேன் என்றாள். விபினை திட்ட வந்த ஆதவன் அதை மறந்துவிட்டு ஆத்மிகாவை பார்த்து புருவங்களை உயர்த்தி, என் கூட உனக்கு சண்டை போடணுமா என்று கேட்டான். ஆத்மிகா ஆமாம் என்று தலையசைத்தாள். விபின் ஆத்மிகாவை பார்த்து, நீ என் தெய்வம், எப்படியோ இவர்கிட்ட இருந்து என்னை காப்பாத்திட்ட என்று சொன்னான். ஆத்மிகா பதிலுக்கு புன்னகைத்தாள். ஆதவன் இதையெல்லாம் கவனித்தாலும் கவனிக்காதவன் போல, விபின் நீ போலாம், இனிமே உங்க மேடமா நான் பாத்துக்கிறேன் என்று சொன்னான். ஆத்மிகா நான் பாத்துக்கிறேன் என்பதாய் சைகை காட்ட அடுத்த நொடி விபின் அங்கிருந்து காணாமல் போனான். இப்போது அந்த இடத்தில் ஆத்மிகாவும் ஆதவனும் மட்டுமே நின்று கொண்டிருந்தார்கள். ஆதவன் திரும்ப அவளிடம் அந்த கேள்வியை கேட்டான். கரெக்டா சொல்லு, உண்மையாவே உனக்கு என் கூட சண்டை போடணும்னு ஆசையா? என்ன பாத்தியா? ஏன் ஹைட், ஆப்ஸ் இதெல்லாம் பாத்துமா என்று கேட்டான். அதற்கு ஆத்மிகா உறுதியான குரலில், ஆமா டாக்டர், எனக்கு உங்க கூட சண்டை போடணும். மிஸ்டர் ஹான்சமையே நான் கீழே தள்ளிட்டேன், அதனால உங்க ஹைட் பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்ல என்றாள். ஆதவன் அவளை மேலிருந்து கீழாக பார்த்தான். ஆத்மிகா கருப்பு ஜாக்கினை அணிந்திருந்தாள், அதனுடன் டிராக்ஸ் போட்டிருந்தாள். நான் உன் கூட சண்டை போடணும்னா சில ரூல்ஸ் இருக்கு, அதுக்கு நீ ஓகே சொன்னா நம்ம ஃபைட் பண்ணலாம் என்றான் ஆதவன். ஆத்மிகா ஓகே, என்ன ரூல்ஸ்னு சொல்லுங்க, டீல் என்று தம்ஸ் அப் காட்டினாள். முதல்ல அந்த ஜாக்கினை நீ கழட்டணும், அப்பதான் உன் கூட நான் ஃபைட் பண்ணுவேன் என்றான். ஆத்மிகா ஆதவனை முறைத்து பார்த்து விட்டு, ஜாப்பனுக்கும் ஃபைட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கா என்று கேட்டாள். அதை கேட்ட ஆதவன், சரி உனக்கு ரூல்ஸ் புரியலன்னு நினைக்கிறேன், என் டைம் வேஸ்ட் பண்ணாத, நான் கம்பெனிக்கு போகணும் என்று சொன்னபடி அங்கிருந்து கிளம்ப ஆரம்பித்தான். அதனால் எரிச்சலான ஆத்மிகா, இப்ப என்ன, இந்த ஜாக்கினை கழட்டணும் அவ்வளவுதானே என்றபடி ஆத்மிகா ஜாக்கினின் சிப்பை இறக்கி அதை அவிழ்த்து புல்வெளியில் வீசினாள். உள்ளே ஒரு ஸ்லீவ்லெஸ் பனியன் அணிந்திருந்தாள். ஆதவனின் கண்கள் அவளை ஆசையோடு மேய்ந்தன. அந்த உடையில் அவளுடைய வளைவுகள் தெளிவாக தெரிந்தது. இருவரும் சில நொடிகளில் ஃபைட்டுக்கு தயாரானார்கள். சில இடங்களில் ஆதவன் வலிமை காட்ட, ஒரு சில இடங்களில் ஆத்மிகா தன் திறமையை காட்டினாள். அவளுடைய ஸ்டாமினா மற்றும் வெல்பவர் குறித்து ஒரு மருத்துவராக ஆதவனுக்கு ஆச்சரியம் வந்தது. ஒரு இடத்தில் அவளை வளைத்து தன் மார்போடு சேர்த்த ஆதவன், இந்த சண்டை எல்லாம் நம்ம பெட்ல நடந்தா நல்லா இருக்கும் என்று சொன்னான். ஆத்மிகா உடனே ஆதவன் வயிற்றில் ஒரு பஞ்ச் செய்தாள். அதை எதிர்பாராத ஆதவன் தன் பிடியை தளரவிட்டபடி புல்லில் விழுந்தான். ஆத்மிகா பதட்டப்பட்டபடி, நீங்க பதிலுக்கு என்ன அட்டாக் பண்ணும்ல என்று கேட்டாள். ஆனால் ஆதவன், எனக்கு யார் கூடயோ சண்டை போட இஷ்டம் இல்ல, அதுலயும் முக்கியமா என்னால உன்னை ஹர்ட் பண்ண முடியாது என்று சொன்னான். ஆதவன் அப்படி சொன்னவுடன் ஆத்மிகா கண்களில் ஒரு விசித்திரமான பிரகாசம் வந்தது. ஆதவனை அன்போடு பார்த்தாள். நிஜமாவே நீங்க என்ன ஹர்ட் பண்ண மாட்டீங்களா என்று கேட்டாள். ஆமா, நிஜமாதான் சொல்றேன், என்னால உன்னை ஹர்ட் பண்ண முடியாது. சரி சரி, ஃபைட்ல நீ என்ன ரொம்ப காயப்படுத்திட்ட, இப்ப அதுக்கெல்லாம் மருந்து போடுற நேரம் என்று சொல்லிய ஆதவன் அதன் பின் அவளுடைய உதடுகளை முத்தமிட ஆரம்பித்தான். அவன் கைகள் ஆத்மிகாவின் மேனி எங்கும் விளையாடின. கொஞ்ச நேரத்தில் இருவரும் மூச்சு வாங்க புல்தரையில் படுத்திருந்தார்கள். ஓ காட், நீ என் கூட இருந்தா நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது என்று ஆதவன் வேகமாக எழுந்து வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். ஆத்மிகாவிற்கு அவன் தன்னிடம் இருந்து போகிறான் என்கிற நினைப்பே பெரிதாக வலித்தது.
அடுத்த சில மணி நேரத்தில் ஆதவன் கம்பெனிக்கு போய்விட்டான். ஆத்மிகா மட்டும் தனியாக இருந்தாள். அவளுக்கு மிகவும் போர் அடித்தது. மீண்டும் தன்னுடைய கேன்வாஸ் இருக்கும் இடத்திற்கு போனவள் அங்கே தான் ஏற்கனவே வரைந்து வைத்திருந்த ஒரு ஓவியத்தை எடுத்துக்கொண்டு ஊஞ்சலில் அமர்ந்து கொண்டாள். கைகளால் அந்த ஓவியத்தை தடவியபடி, அம்மா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அன்னைக்கு என் கனவுல பிருத்வி வந்தான். அவன் என்ன டாக்டர் கிட்ட இருந்து திரும்பி கூட்டிட்டு போறதா சொன்னான். அது நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. உங்களுக்கே தெரியும் நான் பிருத்விய எவ்வளவு நம்பினேன்னு. ஆனா அவன் அன்னைக்கு என்னோட நம்பிக்கையெல்லாம் உடைச்சிட்டு என்னை கொலை பண்ண முடிவு பண்ணி என்னை கத்தியால குத்துனா. அதை செஞ்சது அவன் தான் தெரிஞ்சப்பவே நான் பாதி செத்து போயிருந்தேன். அப்புறம்தான் கடல்ல விழுந்தேன். அன்னைக்குதான் அவன் என்ன லவ் பண்ணது பூராமும் பொய்னு கடைசியா பிருத்வி என்கிட்ட சொன்னான். அதை என்னால தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் நான் யாரையுமே நம்ப வேண்டான்னு தான் இருந்தேன். இப்ப டாக்டர் என்கிட்ட ஒரு சில விஷயம் எல்லாம் சொல்றாரு. ஆனா அவரும் கொஞ்ச நாள் கழிச்சு இதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லிடுவாராமா என்று கேட்டபடி அந்த ஓவியத்தை இறுக அணைத்துக் கொண்டாள். அதன் பின், அந்த பிருத்வி என்ன கொலை பண்ணா. டாக்டர் என்ன காப்பாத்தினாரு. பிருத்வி என்ன லவ் பண்ணதா பொய் சொன்னா. டாக்டர் என்ன நிஜமாவே லவ் பண்றாருன்னு எனக்கு தோணுது. அவரோட கண்ணுல பொய் தெரியல என்று மீண்டும் அம்மாவிடம் பேச ஆரம்பித்தாள். கொஞ்ச நேரத்தில் ஆத்மிகாவின் கைகளில் அடுத்த ஓவியத்தை வரைவதற்கான மும்முரம் தெரிந்தது. வெள்ளை டி-ஷர்ட், சின்ன ஷார்ட்ஸ், பெரிய கொண்டையுடன் அவள் ஓவியம் வரைய ஆரம்பித்தாள். 2 மணி நேரம் கழித்து அந்த ஓவியம் முடிவடைந்தது. அதை திரும்ப திரும்ப பார்த்து கொண்டே இருந்த ஆத்மிகா கண்களில் ஒரு திருப்தி தெரிந்தது. அவர் எனக்காக என்னென்னமோ செஞ்சிருக்காரு. நான் அவருக்காக எதுவுமே செய்யல. அநேகமா அவருக்காக நான் கொடுக்க போற இந்த கிஃப்ட் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல சாய்ஸ் என்று சொல்லிக்கொண்டே ஓவியத்தை காய வைத்து விட்டு, போச்சு, இந்த ட்ரெஸ் ஃபுல்லாவும் நாஸ்தி பண்ணிட்டியா, வா குளிக்க போலாம் என்றபடி தனக்குத்தானே பேசிக்கொண்டு பாத்ரூமுக்குள் போனாள் ஆத்மிகா. அவள் வரைந்த ஓவியத்தை அஸ்தமன சூரியன் ஆசையோடு பார்த்து கொண்டிருந்தது. கம்பெனி. ஆத்மிகாவிற்கு ட்ரீட்மெண்ட் முடியும் வரை ஆதவன் ஹாஸ்பிட்டலில் கூடவே இருக்க வேண்டி வந்ததால் 1 வாரம் கழித்து அன்றைக்குத்தான் கம்பெனிக்கு வந்திருந்தான். 1 வாரமாக அவனை பார்க்காமல் எம்ப்ளாயீஸ் எல்லாரும் சந்தோஷமாக இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் இப்போது பயப்பட ஆரம்பித்தார்கள். மீட்டிங் அறையில் கொஞ்ச நேரம் கழித்து ஆதவன் முன் தன் கம்பெனியின் அடுத்து வரவிருக்கும் புதிய ப்ராஜெக்ட் விவரங்களை ப்ரொஜெக்டாரில் பார்த்து கொண்டிருந்தான். அந்த பிரசன்டேஷன் ஆதவனுக்கு பிடிக்கவில்லை. ஆரவை பார்த்து, என்ன பிரசன்டேஷன் ரெடி பண்ணிருக்கீங்க? இதெல்லாம் ஒரு பிரசன்டேஷனை என்கிட்ட வர காட்டுற? உனக்கு இன்னும் 3 days தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள நீ இந்த ப்ராஜெக்டை இம்ப்ரவைஸ் பண்ணி கொண்டு வா என்று எல்லார் முன்னாடியும் கத்தினார். மீட்டிங் அறையில் எல்லாரும் அமைதியாக இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். ஆரவ் அவமானப்பட்டு தலை குனிந்து நின்றார். கைலாசம் கோபத்தில் கைகளை மடக்கி விரித்து தன் ஆத்திரத்தை அடக்கினார். தன் மகன் இப்படி அவமானப்படுத்தப்படுவதை பார்த்து ஆதவன் மீது அவருக்கு ரொம்ப கோபம் வந்தது. அப்போது அந்த டிபார்ட்மெண்ட் மேனேஜர் நடுவில் புகுந்து, சார், மிஸ்டர் ஆரவ் இதுக்கு முன்னாடி ஹேண்டில் பண்ண எல்லா ப்ராஜெக்ட்கள்லயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அதனாலதான் கிளைண்ட் ஹாப்பி ஆகல என்று சொன்னான். ஆரவ் அந்த டீம் ஹெட்டை கண்களால் எரித்து விடுவது போல பார்க்க அதை பற்றி அந்த டீம் ஹெட் கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை. சார், இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப பெருசா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒர்க்க வேற யாருக்காவது நம்ம கொடுக்கணும் என்று சொன்னான். ஆதவன் அந்த டீம் ஹெட்டிடம், இந்த டெசிஷன் எடுக்கதானே இந்த மீட்டிங், இதை நான் பாத்துக்கிறேன், ஜஸ்ட் ஸ்டே இன் யுவர் லிமிட்ஸ் என்று சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் யோசித்தான். பிறகு ஆரவை பார்த்து, ஆரவ், நான் உனக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் தரேன் என்று சொன்னான். ஆரவ் அமைதியாக ஆதவனை பார்த்து, ஓகே சார் என்றான். ஆதவன் அதன் பிறகு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி எல்லோரிடமும் மீட்டிங்கில் பேச ஆரம்பித்தான். 3 மணி நேரம் மீட்டிங் முடிந்ததும் ஆரவ் நேராக அவன் கேபினுக்குள் போய் சோஃபாவில் படுத்துக் கொண்டான். அப்போது வித்யா அவன் கேபினுக்குள் வந்தாள். அண்ணா, நான் எல்லாம் கேள்விப்பட்டேன். இதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. வா, நம்ம கிளப்புக்கு போய் சில் பண்ணலாம் என்று கூப்பிட்டாள். ஆரவ் வித்யாவை முறைத்தபடி பார்த்து, நான் இங்க இருந்து போக முடியும்னு நினைக்கிறியா? எல்லார் முன்னாடியும் எனக்கு பிசினஸ் நாலேஜ் இல்லைன்னு துவச்சு எடுத்துட்டான். எனக்கு அவனை பார்த்தாலே கொல்லணும் போல இருக்க என்று பல்லை கடித்தான். வித்யா அவன் பக்கத்தில் அமர்ந்து, கவலைப்படாதனா, அவனோட வீக்னஸ் என்னங்கிறத நான் ரொம்ப சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன் என்று சொன்னாள். ஆரவ் வேகமாக தலை நிமிர்ந்து, ஆதவன் யாருக்காக அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போனான்னு ஏதாவது கண்டுபிடிக்க முடிஞ்சுதா என்று கேட்டான். வித்யா, அந்த வில்லால செக்யூரிட்டி ரொம்ப டைட்டா இருக்கு. ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் வெளியால் யாருமே உள்ள வரத்துக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க.
யாரையும் அனுப்பவும் முடியல என்று சொன்னாள். ஆரவ் முகம் சுழித்தபடி, கிரிமினல்லையே பெரிய கிரிமினல் நான் தான். என்கிட்டயே கண்ணை மூச்சு கட்டுறானா? அவனை நம்ம வீட்டுக்கு ஏதாவது காரணம் சொல்லி கூப்பிடுவோம், ட்ரிங்க்ஸ் அரேஞ்ச் பண்ணுவோம். அந்த ஆதவன் கண்டிப்பா ஏதாவது உளருவான். ஆனா இந்த வேலைய நீயும் நானோ பண்ணா சந்தேகம் வந்துரும். வேற யாராச்சும் செய்யணும் என்று சொல்லிவிட்டு அவன் அம்மாவுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினான். வசுந்தரா பங்களா. வசுந்தரா அவர் அக்காவுடன் பூஜை அறையை சுத்தம் செய்து கொண்டிருந்தார். கோவிலை போல பூஜை அறை இருக்க தங்கத்திலும் வெள்ளையிலும் சிலைகள் ஜொலித்தன. அப்போது வந்த மேனகா, அண்ணி, ஆதவன் தம்பி இன்னுமா ஊட்டிக்கு வராம இருக்காரு? நம்ம தான் தம்பிய ஹாஸ்பிட்டல்ல வச்சு பார்த்தோம்ல, அத பத்தி ஏன் அவர் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு? நீங்க முதல்ல அவரை இங்க வர சொல்லி என்ன விஷயம்னு கேளுங்க என்று பெருமூச்சு விட்டபடி சொன்னாள். அதை கேட்ட வசுந்தரா வருத்தத்தோடு, எனக்கும் அவனை இங்க கூப்பிடணும்னு ஆசைதான். ஆனா எப்ப கூப்பிட்டாலும் ரொம்ப பிஸிமா, வர முடியாது, வேலை இருக்குன்னு சொல்றவன என்ன சொல்லி வர வைக்கிறது என்று சொன்னார். மேனகா மனதிற்குள், ஆமா, உங்க பையனுக்கு என் பையனை அவமானப்படுத்துறது தானே பெரிய வேலையே என்று பொறுமைனார். அப்போது பெரியம்மா ஆதிலட்சுமி, என்ன வேலையா இருந்தாலும் அவனுக்கு வீட்டுக்கு வரத்துக்கு என்ன, முதல்ல போனை போடு, நான் அவன்கிட்ட பேசுறேன் என்று சொன்னார். மேனகா உடனே, இருங்க இருங்க, நானே போன் போட்டு தரேன் என்று சந்தோஷமாக போனை எடுத்து ஆதவன் நம்பரை டயல் செய்து ஆதிலட்சுமியிடம் போனை கொடுத்தார். ஆதிலட்சுமி மேனகாவை சந்தேகத்தோடு பார்த்துவிட்டு போனை எடுத்தார். ஆதவன் அடுத்த மீட்டிங் பற்றி தர்ஷனோட பேசிக் கொண்டிருந்தான். போன் அடித்தது. மேனகா ஆண்டி என்ற பெயரை பார்த்தபடியே போனை எடுத்தான். ஆனால் மறுபக்கம் ஆதிலட்சுமி பெரியம்மாவின் குரல் கேட்டது. தம்பி, ஏன் இப்படி பண்ற? நீ ஒண்ணு பண்ண, நீ பேசாம கிளம்பி மறுபடியும் பிரான்ஸ்கே போயிட என்றதும் ஆதவன் குழப்பத்தோடு, பெரியம்மா என்னாச்சு, ஏன் இப்படி சொல்றீங்க என்று கேட்டான். ஆதிலட்சுமி பதிலுக்கு, ஆமா பின்ன என்ன, இங்கே இருந்துட்டு நீ நம்ம வீட்டுக்கு கூட வர மாட்டேங்கிற, ஒரு போன் கூட பண்ண மாட்டேங்கிற. இதுக்கு நீ பிரான்ஸ்ல இருந்தா கூட அட்லீஸ்ட் வீடியோ கால்லையாவது வருவ என்று சொன்னார். அதை கேட்ட ஆதவன் சிரித்துக்கொண்டு, சரி பெரி, ரொம்ப கோவப்படாதீங்க, பிரஷர் எகிற போது, உங்களுக்கு நாங்க வரணும் அவ்வளவுதானே, எப்ப வரணும்னு சொல்லுங்க, நான் வரேன் என்றான். ஆதிலட்சுமி கோபமாக, இன்னைக்கு சாயந்தரம் ஆபீஸ் முடிச்சுட்டு நேரா நம்ம வீட்டுல இருக்கணும், அவ்வளவுதான் சொல்லிட்டேன் என்று சொல்லிவிட்டு அவர் போனை துண்டித்து விட்டார். பெரியம்மா போனை வைத்த பின் ஆதவன் கொஞ்ச நேரம் கவலையோடு நெற்றியை பிடித்தபடி அமர்ந்திருந்தான். அதன் பின் சஞ்சய்க்கு போன் அடித்தான். என்னாச்சு ப்ரோ, என் பிரின்சஸ இன்னைக்கும் நீ திட்டினியா? அத பத்தி புலமதான் கூப்பிட்டியா என்று கேட்ட சஞ்சயிடம், உனக்கு என்ன, உன் தங்கச்சி மேல மட்டும்தான் ஞாபகம் இருக்குமா? அவ வரத்துக்கு முன்னாடி இருந்தே உன் லைஃப்ல உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கிறத மறந்துடாத என்று கடிந்து கொண்டான் ஆதவன். அதன் பின் மெதுவான குரலில், சரி நான் சொல்றது கேளு, இன்னைக்கு நான் ஊட்டி வீட்டுக்கு போகணும், அதனால நீ ஆத்மிகாவை போய் அங்கிருந்து உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் என்றான். சஞ்சய், ஆத்மிகா விஷயத்த இப்போதைக்கு யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு எனக்கும் தெரியும் ப்ரோ, ஆனா அட்லீஸ்ட் பெரியம்மா கிட்டயாவது இத பத்தி நீ பேசலாம்ல என்று கேட்டான். ஆதவன் அதை கேட்டு, உனக்கு புரியல ப்ரோ, ஆத்மிகாவுக்கு இது சரியான டைம் இல்ல, அவளோட ரகசியங்கள் என்னென்னு ரிவீல் ஆகுற வரைக்கும் என்னால வீட்டுல இத பத்தி பேச முடியாது என்றான். சஞ்சய் ஒரு பெருமூச்சோடு, சரி சரி, அவளை நான் போய் கூட்டிட்டு வரேன், அவளுக்கும் என் வீட்டுல இருக்கணும்னு ரொம்ப நாளா ஆசை என்று சொன்னான். ஆதவன், தேங்க்ஸ் டியூட் என்று சொல்லவும் உடனே சஞ்சய், இதுல என்ன இருக்கு டியூட், அவ என் தங்கச்சி, நான் பாத்துக்கிறேன் என்றான். ஆதவன் வீட்டில் ஆத்மிகா படித்துக் கொண்டிருந்தாள். அப்போது அவளுக்கு ஜூஸ் கலக்கி கொண்டு வந்தாள் பணிப்பெண் தமிழரசி. வெளியே கார் வரும் சத்தம் கேட்டதும் ஆத்மிகா சந்தோஷமாக வெளியே எட்டி பார்த்து அடுத்த நிமிடமே முகம் வாடினாள். ஆதவனுக்கு பதிலாக சஞ்சய் மட்டுமே உள்ளே வந்தான். ஆத்மிகாவின் வாடிய முகம் பார்த்து சஞ்சய் விஷயத்தை புரிந்து கொண்டான். இன்னைக்கு ஆதவனுக்கு ஒரு முக்கியமான வேலையா வீட்டுக்கு போயிருக்கானாமா, அதனால இன்னைக்கு நீ என் கூட வா, உனக்கு என் வீட்டுக்கு வரணும்னு ஆசைதானே என்று கேட்டான். ஆமாண்ணா, எனக்கு உங்க வீட்டை பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, இருங்க நான் ட்ரெஸ் பேக் பண்ணிட்டு வரேன் என்றாள் ஆத்மிகா. கொஞ்ச நேரத்தில் இருவரும் அங்கிருந்து கிளம்பி சஞ்சய் வீட்டுக்கு வந்தார்கள். அந்த இடம் ஆதவன் வெள்ள அளவுக்கு அவ்வளவு பெரிய இடம் இல்லை, ஆனால் சின்னதாக இருந்தாலும் அழகாக இருந்தது. ஆத்மிகா தோட்டத்திலிருந்து ஒரு நல்ல வாசனை வரவும் அந்த வாசனையை முகர்ந்து பார்த்துவிட்டு, அண்ணா நீங்க இங்க மூலிகை மருந்தெல்லாம் வளர்க்குறீங்களா என்று கேட்டாள். வெகு சிலரால் மட்டுமே அந்த மருந்துகளின் வாசனையை அடையாளம் கண்டு கொள்ள கூடியதால் சஞ்சய் அதை பார்த்து ஒரு கணம் சர்ப்ரைஸ் ஆனான். ஆத்மிகாவை பார்த்து, அது என்ன மூலிகைன்னு உனக்கு தெரியுமா என்று கேட்டான். அப்போது ஆத்மிகா கார்டனுக்கு போய் செடிகளை சுட்டி காட்டி,
அண்ணா, இதெல்லாம் ஸ்பெஷல் மூலிகை மருந்து. இது மூளையோட செல்ல சரி பண்ணும். அதே சமயம் இன்னொரு செடி, இது கேன்சர் பேஷண்ட்கான மெடிசன். இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் நீங்க வளர்க்குறீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்று சொல்லிக்கொண்டே வீட்டிற்குள் போனாள். சஞ்சய்க்கு அதை கேட்டு தலை சுற்றியது. இன்னொரு பக்கம் ஆதவன் அந்த உயரமான கட்டிடத்தில் மொட்டை மாடியில் நின்று கொண்டு சன்செட்டை பார்த்து கொண்டிருந்தான். விபின், உனக்கு அட்டாக் பண்ணவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா என்று கேட்டான். விபின் தலை குனிந்து கொண்டு, இல்லாதவா, அதை யாருன்னு இன்னும் என்னால கண்டுபிடிக்க முடியல. அட்டாக் பண்ண எல்லாருமே மாட்டிக்கிட்டோன்னு தெரிஞ்ச உடனே சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டாங்க. அதனால டிலே ஆகுது என்று சொன்னான். ஆத்மிகாவிற்கு தன்னுடைய மறுபக்கத்தை காட்ட ஆதவன் விரும்பவில்லை. ஆனால் எதை காட்டக்கூடாது என்று ஆதவன் நினைத்தானோ அதை ஆத்மிகா பார்த்து விட்டாள். இப்போது ஆதவனே விரும்பாத அவனுடைய இன்னொரு அடையாளத்தை அவள் தெரிந்து கொள்ள நேர்ந்தால் என்னாகும் என்று ஆதவன் உள்ளுக்குள் பயந்தான். விபின் மறுபடியும் நிமிர்ந்தபடி, ஆதவா, இந்த அட்டாக்க பண்ண சொன்ன ஆளு மும்பைக்காரர்னு மட்டும் எனக்கு க்ளூ கிடைச்சிருக்க. அவனோட லாஸ்ட் கால் நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அவன் உன்னை ரொம்ப நாளா மானிட்டர் பண்றான்னு நினைக்கிறேன் என்று சொன்னான். அதை கேட்டவுடன் ஆதவனின் கண்கள் கோபத்தை கக்கின. அப்படின்னா என் கூட இருக்கிற எல்லாருக்கும் செக்யூரிட்டி அதிகம் பண்ண, ஆத்மிகாவோட செக்யூரிட்டிய ஜாஸ்தி பண்ண. அவ மேல ஒரு கீரல் கூட விழக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோ. என்ன சாகடிக்க நினைக்கிறவன் யாருன்னு நானே தேடிக்கிறேன். அவன் சிஇஓ ஆதவனை தேடுறானா இல்ல டாக்டர் ஒய்ய தேடுறானா? அவனுக்கு யார கொல்லணும்னு எனக்கு தெரியணும். அத நான் பாத்துக்கிறேன் என்று சொன்னான். விபின் ஆதவனின் கண்களில் தெரிந்த கொலைவரையை பார்த்தபடி ஒரு பெரிய மூச்செடுத்து, கவனமாராதவா என்று மட்டும் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். ஆதவன் வீட்டில் பெரியம்மா மற்றும் வேலைக்காரர்களுடன் வசுந்தரா ஆதவனுக்கு பிடித்த உணவான கார கொழுக்கட்டை மற்றும் இனிப்பு கொழுக்கட்டையை சமைத்துக் கொண்டிருந்தார். ஆதிலட்சுமி அதனுடன் துணைக்கு சாப்பிட மணக்க மணக்க சாம்பார் இட்லிகளை தயார் செய்து கொண்டிருந்தார். வெளியில் அமர்ந்து நாளிதழ் படித்துக் கொண்டிருந்த மேனகா கைலாசத்திடம், அவன் இதுக்கப்புறம் வருவான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல என்று சொன்னார். கைலாசம் போனை பார்த்தபடி, இத பத்தி நீ கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. உங்க பெரிய அண்ணி ஒரு வார்த்தை சொன்னா அதை என்னைக்கு அவன் தாண்டி இருக்கான். என்ன ஆனாலும் அவன் கண்டிப்பா வருவான். நீ வேடிக்கை பாரு என்று சொன்னார். இதை கேட்டதும் ஆரவன் கண்களில் வித்தியாசமான பிரகாசம் வந்தது. அப்போது 4-5 கருப்பு கார்கள் சூழ அதன் நடுவில் ஒரு பெரிய மஞ்சள் நிற கார் வந்தது. அதில் இருந்து இறங்கிய ஆதவனை பொறாமையோடு பார்த்து கொண்டிருந்தான் ஆரவ். அவன் அருகில் அமர்ந்திருந்த வித்யா மெலிதாக ஆரவை இடித்தபடி, ப்ரோ ரிலாக்ஸ், நீ போட்ட கோட்டை வச்சு நம்ம அம்மா ரோடே போட போறாங்க, வெயிட் அண்ட் வாட்ச் என்றாள். வீட்டிற்குள் நுழையும் போதே ஆதவன் சின்ன வயதில் பெரியம்மா கையால் வாங்கி வாங்கி சாப்பிட்ட கொழுக்கட்டைகளின் மனம் ஆளை தூக்கியது. கூடவே சின்ன வெங்காய சாம்பாரின் மனம் அவன் மனதை அவன் பால்யத்துக்கு இழுத்து போனது. படிப்பிற்காக அவன் இந்தியாவை விட்டு வெளியே போன பிறகு அவன் வீட்டு சாப்பாடு என்பதை வேண்டுமென்றே தவிர்த்து வந்தான். அவன் ஆண்மை குறைவு காரணமாக சில உணர்வுகள் தனக்குள் வந்துவிடக் கூடாது என்பதில் ஆதவன் கான்சியஸாக இருந்தான். ஆனால் ஆத்மிகா அவன் வாழ்வில் வந்த பிறகுதான் நாக்கு ருசி என்றால் என்ன என்பதை அவனுக்கு லேசாக ஞாபகப்படுத்திக் கொண்டிருந்தான். ஆதவன் நேராக சோஃபாவில் போய் அமர்ந்தான். தர்ஷனிடம் இருந்து லேப்டாப்பை வாங்கி வேலை செய்ய ஆரம்பித்தான். கார் சப்தம் கேட்டு பெரியம்மாவும் அம்மாவும் கிச்சனில் இருந்து வேகமாக வந்தார்கள். ஆதவா, என்னைக்கும் நான் சொன்ன பேச்ச மீறினதே இல்ல. பாத்தியா வசுந்தரா, நான் சொன்ன மாதிரி என் பையன் வந்துட்டான் என்று ஆதிலட்சுமி சொல்ல, வசுந்தரா இதெல்லாம் தெரிஞ்ச கதை தானே என்று முகத்தை நுழைத்தாள். அரை மணி நேரத்தில் எல்லாரும் டைனிங் டேபிளில் கூடியிருந்தார்கள். அமைதியாக அனைவரும் சாப்பிட்டுக் கொண்டிருக்க மேனகா ஆர்வமாக மாடிகையே பார்த்து கொண்டிருந்தார். அடுத்த நொடி அவர் முகத்தில் ஒரு அலட்சியமான புன்னகை வந்தது. மாடிப்படியிலிருந்து சோர்வாக ஒரு பெண் இறங்கி வந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு 24-25 வயது இருக்கலாம். அவர்களோடு இணைந்து கொண்டவள், சாரி ஆண்டி, எனக்கு ஜெட்லாக் ஆயிடுச்சு, அதான் டைமுக்கு எந்திரிக்க முடியல என்று சொல்லிக்கொண்டே டைனிங் டேபிளில் வைக்கப்பட்டிருந்த உணவுகளை பார்த்தாள். ஆதிலட்சுமி உள்ளே வந்து, சந்தியா இரு, நான் உனக்கு சுட சுட பூரி கொண்டு வர சொல்றேன், நல்லா சாப்பிடு, ரொம்ப இழைச்சு போயிருக்க என்றார். சந்தியா, இல்ல வேண்டாம் ஆண்டி, எனக்கு உடனடியா இந்தியன் ஃபுட்ஸ் ஹெவியா சாப்பிட முடியாது, 2-3 நாள் போகட்டும், எனக்கு இப்ப சாலட் மட்டும் போதும் என்றபடி சாலடை தன் பக்கம் நகர்த்தினாள். அப்போதுதான் அவள் ஆதவனை பார்த்தாள். அங்கிருந்த எல்லோரை விடவும் ஆதவன் தனியாக தெரிந்தான்.
ஆதவனின் அழகில் தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக தொலைத்துக் கொண்டிருந்தாள் சந்தியா. இதை ஓரக்கண்ணால் கவனித்த மேனகா வித்யாவை பார்த்து சக்சஸ் என்று யாருக்கும் தெரியாமல் சைகை செய்தார். சஞ்சயின் வீடு. ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டும் என்று ஆத்மிகா அடம் பிடித்துக் கொண்டிருந்தாள். அவளை பேசி சமாளிக்க முடியாமல் சஞ்சய் தலையை பிடித்துக் கொண்டு அமர்ந்திருந்தான். எப்படிதான் அவள ஆதவன் பாத்துக்கிறானே தெரியலையே. ஒருவேளை என்கிட்ட மட்டும்தான் இதெல்லாம் பண்றாளானோ தெரியல. இப்படியே போனா இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருவேன் போல இருக்கே. ஆதவா, நீ எப்படா வருவ என்று சஞ்சய் யோசிக்க ஆரம்பித்தான். அப்போது ஆத்மிகாவின் குரல் கேட்டது. அண்ணா, நான் நல்லா சாப்பிட்டா நீங்க எனக்கு நான் கேக்குறத தருவேன்னு சொன்னீங்க. அதனாலதான் கேக்குறேன். எனக்கு இப்ப ஐஸ்கிரீம் வேணும் என்று சொன்னாள். ஆத்மிகா, உனக்கு புக் ரீடிங் பிடிக்கும்ல? இங்க வா, என் லைப்ரரியில இருக்கிற புக்ல எது பெஸ்ட்னு சொல்லு பாப்போம் என்று அவளை லைப்ரரிக்கு அழைத்து போனான் சஞ்சய். என்னன்னா எல்லாம் மெடிசன் ரிலேட்டட் புக்ஸா இருக்கா என்றபடி ஆத்மிகா ஐஸ்கிரீமை மறந்துவிட்டு புத்தக அலமாரியை ஆராய ஆரம்பித்தாள். இந்த புக் நல்லா இருக்கு, நான் இதை இப்ப படிக்க போறேன் என்றபடி மூலிகை மருத்துவம் சார்ந்த புத்தகத்தை கையில் எடுத்தாள். சஞ்சய் அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சு விட்டான். பாருங்கண்ணா, நம்ம டெய்லி யூஸ் பண்ற கருவேப்பிலை, கொத்தமல்லி கூட மூலிகை தானே போட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்ல என்று அவள் புத்தகத்தை புரட்ட சஞ்சய் போனை எடுத்துக்கொண்டு கீழே போனார். ஆதவன் காலை உணவை அமைதியாக சாப்பிட்டுக் கொண்டிருக்க சந்தியா ஆதவனையே வித்தியாசமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். சரியான காம்னஸ், ஷாமிங், சமத்தியான ஆப்ஸ், அந்த பிரவுன் ஹேர், கண்டிப்பா ஒரு நாள் நான் அதை டச் பண்ணுவேன் என்று மனதிற்குள் நினைத்தபடி சந்தியா ஆதவனையே வேடிக்கை பார்த்தாள். அதை ஆரவ் பொறாமை கண்களுடன் கவனித்துக் கொண்டிருந்தான். அப்போது பார்த்து ஆதவனின் போன் அடிக்க அந்த அமைதியான டைனிங் ரூமில் ஆதவனின் தொலைபேசி ரிங்டோன் முழுவதும் எதிரொலிக்க ஆரம்பித்தது. ஆதவன் மெதுவாக போனை எடுத்து பார்க்கையில் அவன் எதிர்பார்த்தது போலவே அது சஞ்சயிடம் இருந்துதான் வந்திருந்தது. என்ன விஷயம் என்று மட்டும் கேட்டான் ஆதவன். சஞ்சய் புலம்பி தள்ள ஆரம்பித்தான். ப்ரோ, நீ முதல்ல இங்க கிளம்பி வா. எப்படி இவள நீ ஹேண்டில் பண்ற? 1 மணி நேரமா ஐஸ்கிரீம் கேட்டு அடம் பிடிக்கிறா. இந்த குன்னூர் குளிர்ல இந்த மழையில ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றா. பிரெயின் ஃப்ரீஸ் ஆகுமான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா என்றான். பண்ணக்கூடாது, நான் சொன்னேன்னு சொல்ல என்று மட்டும்தான் ஆதவனால் சொல்ல முடிந்தது. அப்போதுதான் ஆதவன் அவன் வீட்டில் இருப்பதை சஞ்சய்க்கு ஞாபகம் வந்தது. அதற்கு மேல் பேசாமல் போனை கட் பண்ண போகும்போது ஆத்மிகா சஞ்சயிடமிருந்து போனை பிடுங்கினாள். டாக்டர், நீங்க ரொம்ப ரொம்ப மோசம். சும்மா சும்மா என்னை விட்டுட்டு எங்கேயாவது போயிடுறீங்க. என் அண்ணா என்ன பத்திரமா பாத்துக்கிறதா சொல்லிருக்காரு. அதனால இனிமே நான் உங்க வீட்டுக்கு வரமாட்டேன். நான் என் பிரதரோட இங்கதான் இருக்க போறேன். உங்களுக்கு நான் முக்கியம்னு பட்டா என்னை இங்க வந்து பாருங்க. ஆமா, நீங்க உங்க மனசுல என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒவ்வொரு தடவை என்னை விட்டுட்டு போயிடுவீங்க. நான் உங்களுக்காக வெயிட் பண்ணணுமா? எனக்கு உங்க கூட பேச இஷ்டம் இல்ல. இனிமே கூப்பிடாதீங்க என்று சொல்லிவிட்டு போனை வைத்தாள். சஞ்சய் ஆத்மிகாவையே ஆவென்று பார்த்து கொண்டிருந்தான். பெரிய பெரிய நிர்வாக தலைவர்கள் கூட பேச பயப்படும் நபர் ஆதவன். அவனை தான் ஆத்மிகா இந்த போடு போட்டுக் கொண்டிருந்தாள். அவள் ஒரு மிலிட்டரி ஆபீசர் போலவும் ஆதவன் ஒரு கிரிமினல் போலவும் அவள் நடத்தி கொண்டிருக்க, ஆத்மிகா இப்படியெல்லாம் பேசாத, அவனுக்கு கோவம் வந்தா என்ன நடக்கணும் உனக்கு தெரியாது என்று பதறினான் சஞ்சய். ஆத்மிகா அவள் அண்ணனை பார்த்து முறைத்து விட்டு, என்னமோ கோவங்கிறது இந்த உலகத்திலேயே உங்க ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் வருங்கிற மாதிரி பேசுறீங்க. எனக்கும் கோவம் வரும்னா சும்மா சும்மா தனியா விட்டுட்டு போயிடுறது சரியானு சொல்லுங்க. தப்புதானே? அதான் சொன்னேன். ஒருவேளை உங்களுக்கு நான் இங்க தங்குறதுல இஷ்டம் இல்லைன்னா சொல்லுங்க, நான் இங்க இருந்து அங்க போய்க்கிறேன் என்றாள் பிடிவாதமாக. அதை சொல்லும் போதே அவள் கண்களில் நீர் கோர்த்தது. அவள் உணர்வுகளை புரிந்து கொண்ட சஞ்சய் உடனே ஆத்மிகாவை அணைத்துக் கொண்டான். என்னடா இப்படி பேசுற? எனக்கு உண்மையிலேயே உன்னை விட்டா சிஸ்டர்னு சொல்லிக்க யாரும் இல்ல. இது உன் வீடு ஆத்மிகா. உன் இஷ்டம் போல நீ எவ்வளவு நாள் வேணும்னாலும் இரு. ஆதவன் கிட்ட நான் பேசிக்கிறேன் என்றாள். இதை கேட்ட பிறகு ஆத்மிகாவின் கண்களில் கண்ணீர் பெருகியது. கடந்த 8 வருடங்களில் அவளுக்கென்று யாருமே இல்லாமல் பலவிதமான கஷ்டங்களையும் அவள் அனுபவித்திருந்தாள். இப்போது அவளை பார்த்து கொள்ளவும் வேண்டியதை செய்து கொடுக்கவும் அவளுக்கென்று இருப்பது 2 பேர்தான். ஒன்று ஆதவன், இன்னொன்று சஞ்சய். தேங்க்ஸ்னா என்றபடி ஆத்மிகா சஞ்சயின் கழுத்தை கட்டிக்கொண்டு மீண்டும் ஐஸ்கிரீமுக்காக அடம் பிடிக்க ஆரம்பித்தாள். ஆதவன் வீட்டில் ஆதவன் ஆத்மிகாவுடன் பேசி முடித்துவிட்டு கருப்பாக மாறியிருக்கும் டிஸ்பிளேவையே கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டிருந்தான். அவன் முகத்தில் கோபம் தாண்டவமாடியது. ஒரு கொலைகாரனை ஒத்த கண்களை அவன் வெளிப்படுத்தினான்.
அன்றைக்கு அவனிடம் சிக்கியவர்கள் நேராக நரகத்துக்குத்தான் போவார்கள். ஏனெனில் நரகம் கூட கொஞ்சம் பரவாயில்லை என்பது போல ஆதவனின் செய்கைகள் இருக்கும். ஆதவனின் கொடூரமான முகத்தை பார்த்தவுடன் எதுவும் பேசாமல் சாப்பிட்டுக் கொண்டிருந்த வித்யா கைகள் கூட நடுங்க ஆரம்பித்தது. ஆரவ் அவள் கையை பிடித்து அமைதிப்படுத்தினார். வசுந்தரா இந்த நேரத்தில் ஏன் ஆதவன் மிகவும் கோபமாக இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள முயன்றார். ஆனால் அங்கிருக்கும் யாருக்கும் ஆதவனை கேள்வி கேட்க தைரியம் இல்லை. ரொம்ப நேரம் போனை பார்த்து கொண்டிருந்த ஆதவனை பூரக்கண்ணால் ரசித்துக் கொண்டிருந்த சந்தியா இப்போது அவன் முகத்தில் வெளியான குரூரத்தை பார்த்து பயந்தாள். இவ்ளோ ஹாட்டா கியூட்டா பியூட்டிஃபுல்லா இருக்கிற ஒரு ஆளு திடீர்னு இத்தனை கொடூரமாவும் மாறுவானா என்று யோசிக்க ஆரம்பித்தாள். சுயநினைவுக்கு வந்த ஆதவன் தன் தாயின் கலங்கிய முகத்தை பார்த்தவுடன், அம்மா எனக்கு ஒன்னும் இல்ல, பிசினஸ் டென்ஷன், நீங்க வேற மூஞ்சி இப்படி வைக்காதீங்க, இதனாலதான் நான் தனியாவே இருக்கணும்னு நினைக்கிறேன் என்றபடி மீண்டும் பாதியில் விட்ட உணவை சாப்பிட்டு முடித்தான். ஆத்மிகா ஆதவனிடம் பேசிய வார்த்தைகளை அவனால் ஜீரணிக்க முடியவில்லை. அவனிடமிருந்து விலகி போகிறேன் என்று அவள் எப்படி சொல்லலாம் என்று அவன் யோசிக்க ஆரம்பித்தான். விருப்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆத்மிகா அவனோடுதான் வாழ்ந்தாக வேண்டும் என்கிற ஒரு முரட்டுத்தனமான எண்ணம் ஆதவனுக்குள் ரகசியமாக ஒளிந்து கொண்டிருந்தது. போதும், எனக்கு பசியில்ல என்றபடி கைகளை கழுவிவிட்டு ஆதவன் வெளியே போனதும் மற்ற எல்லோரும் நிம்மதி பெருமூச்சு விட்டு சாப்பிட ஆரம்பித்தார்கள். ஆதிலட்சுமி சோஃபாவில் அமர்ந்தபடி ஆதவன் தலையை தடவி கொடுத்து, என்ன பிரச்சனைன்னு என்கிட்டயாவது சொல்லுப்பா, எதுக்காக இவ்ளோ டென்ஷனா இருக்க என்று கேட்டார். அப்போது ஆதவன், இல்ல பெரியமா, அதெல்லாம் ஒன்னும் இல்ல, இது ஜஸ்ட் கம்பெனி பிரச்சனை தான் என்று சொன்னான். இதை கேட்டுக்கொண்டிருந்த கைலாசம், இந்த தடவை ஒரு பிரச்சனையும் வராது தம்பி, ஆரவ் இப்போ ரொம்ப சீரியஸா அந்த ப்ராஜெக்ட வேற மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கான், இன்னும் 3 நாள்ல நீங்க பார்த்தா உங்களாலேயே நம்ப முடியாது என்றார். ஆதவன் எந்த சலனமும் இல்லாமல், அது அவனுடைய ஆக்டிங் ஸ்கில் பொறுத்தது மாமா, ப்ராஜெக்ட் முடிக்க இன்னும் 2 நாள் தான் டைம் இருக்குன்னு தெரிஞ்சோம், அவன் வீட்லயே இவ்ளோ டைம் ஸ்பெண்ட் பண்றத பார்த்தா எனக்கு இந்த ப்ராஜெக்ட ஆரவ் செய்யற மாதிரி தோணல என்றான். சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஆரவ் வேகமாக தட்டில் கையை கழுவியபடி அங்கிருந்து வேகமாக எழுந்து போனான். மேனகா ஆரவை பார்த்து மனம் வருந்தியபடி ஆதவனை பார்த்து முறைத்தார். அதற்குள் சந்தியா சாப்பிட்டு வந்து அவர்களுடன் சோஃபாவில் அமர்ந்திருந்தாள். ஆதவன் சந்தியாவை கவனிக்காமல் போனில் மேல் பார்த்து கொண்டிருந்தான். என்ன சந்தியா ட்ரெஸ் இது, சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் கூட கொஞ்சம் பெருசா இருக்கும், இந்த ஊட்டிக்குள்ளிருக்கு இதெல்லாம் வேணுமா என்று கேட்டார் ஆதிலட்சுமி. சந்தியாவிற்கு அதை கேட்டதும் கோபம் வர அதற்கு ஒரு சூடான பதிலை சொல்ல அவள் தயாரானாள். அப்போது அந்த பேச்சுக்கு நடுவில் புகுந்த மேனகா, இல்ல பெரிய அண்ணி, இவ ஆஸ்திரேலியால தான் பிறந்து வளர்ந்ததே, அங்க இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு பழகிட்டா, அதனால அவளுக்கு நம்ம ஊர் விஷயமெல்லாம் தெரியாம போயிடுச்சு என்று சொன்னார். அதன் பிறகு ஆதவன் பக்கம் திரும்பிய மேனகா, தம்பி, இவ என் ஃப்ரெண்டோட பொண்ணு, இவ பேரு சந்தியா, அவங்க அப்பாவை உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும், அவருக்கு ஆஸ்திரேலியால ஒரு பிசினஸ் போயிட்டு இருக்கு, அவருக்கும் உனக்கும் ஆஸ்திரேலியா பிசினஸ்ல ஏதோ கான்ட்ராக்ட் இருக்கிறதா சொல்லிருந்தாங்க, இவ இந்தியாவுக்கு ஏதோ பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி பண்ண வரணும்னு சொன்ன உடனே நான் தான் எங்க வீட்டுக்கு வான்னு சொன்னேன், என் ஃப்ரெண்டோட பொண்ணை எப்படிப்பா லாட்ஜ்ல தங்க வைக்க முடியும் என்று சொன்னார். அப்போது ஆதவன் கண்களை உருட்டி மேனகாவை பார்த்து, என்னதா இது உங்க வீடா, எப்போலந்து என்று கேட்டான். அவ்வளவு குத்தலாக ஆதவன் கேட்டவுடன் மேனகாவிற்கும் கோபம் வந்தது. அவர் அண்ணன் யசோதரன் மேனகாவிற்காக இன்னொரு பிசினஸையும் ஆரம்பித்தார். ஆனால் மேனகாவின் கணவர் கைலாசத்தால் அது முற்றிலும் நஷ்டமானது. அதன் பிறகும் யசோதரன் அவர்களுக்கு ஒரு நல்ல வில்லாவை வாங்கி கொடுத்தார். மேலும் அவர்கள் பிசினஸை மீண்டும் தொடங்குவதற்காக பணமும் கொடுத்தார். ஆனால் அந்த பணத்தையும் அந்த வீட்டையும் அவர்கள் ஏலத்துக்கு கொண்டு வந்து விட்டார்கள். அதன் பிறகுதான் தங்கை குடும்பத்தை தனக்கு அருகிலேயே வைத்திருக்க முடிவு செய்தார். நிலைமை மோசமாகிக் கொண்டே வருவதை உணர்ந்த கைலாசம் பேச்சை மாற்றியபடி, சந்தியா பாப்பா நல்ல பிசினஸ் நாலேஜ் உள்ள பொண்ணு, அவ கொஞ்ச நாளைக்கு நம்ம கம்பெனில இருக்கட்டுமே தம்பி, அவ வேற ஒரு மல்டிநேஷனல் கம்பெனிக்கு போய் பிசினஸ் கத்துக்கிறதுக்கு நம்ம கிட்டே கத்துக்கட்டுமே என்றார். ஆதவன் சந்தியாவை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. நமக்கு வேணுங்கிற ஸ்டாஃப்ஸ் போதுமான அளவுல ஹையர் பண்ணியாச்சு, அவங்க வேற பக்கம் ஒர்க் பண்றதுதான் நல்லது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார். கைலாசமும் மேனகாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து அடுத்து என்ன செய்வது என்று யோசிக்க ஆரம்பித்தனர். அன்றிரவு வசுந்தரா ஆதவன் ரூமில் சோஃபாவில் அமர்ந்திருந்தார். ஆதவன் அவன் அம்மாவின் மடியில் தலை வைத்து படுத்திருந்தான். வசுந்தரா ஆதவன் தலையை வருடியபடி, என்னாச்சு ஆதவா, ஏதாவது பெரிய பிரச்சனையா, அந்த கால் வந்ததுல இருந்து நீ உம்மனே இருக்கா, என்ன விஷயம்னு என்கிட்டயாவது சொல்லுடா
என்று கேட்டார். அப்போது ஆதவன் கண்களில் ஆத்மிகாவின் முகம் வந்து போனது. அம்மா, நான் இனிமே எதையுமே இழக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் என்று சொன்னான் ஆதவன். ஏன் இப்படி நினைக்கிற ஆதவா? நீ எதை இழக்க போற? பெரியம்மாவும் நானும் எப்பயும் உன் கூட தான் இருக்க போறோம். பிசினஸ் நல்ல ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்க, உனக்கே லாஸ் பண்ணிருவேங்கிற எண்ணம் வருதுன்னு எனக்கு புரியல என்றார். ஆதவனால் அதற்கு மேல் எதுவும் பேச முடியவில்லை. இரவு 11:30 மணி அளவில் ஆதவன் தன்னுடைய ஃபைல் ஒன்றை சோஃபாவில் மறந்து வைத்து விட்டதால் அதை எடுக்க கீழே வந்தான். அப்போதுதான் சந்தியா அந்த ஃபைலை எடுத்து படித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கண்கள் ஃபைலின் இடதும் வலதுமாக மேய்ந்து கொண்டிருந்தன. ஹே, இது கம்பெனி ஃபைல், இத நீ எதுக்கு பாக்குற? டோன்ட் யூ ஹேவ் எனி மேனர்ஸ் என்று அவளிடம் சீறினான் ஆதவன். சந்தியா ஒரு நொடி தன் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டபடி, மிஸ்டர் ஆதவன், இந்த ப்ராஜெக்ட் பத்தி நீங்க இன்னொரு தடவை யோசிச்சு பாருங்க. நீங்க இந்த ப்ராஜெக்ட எந்த லேண்ட்ல பண்ணணும்னு பாக்காதீங்க, எந்த ஜியோகிராஃபில பண்ணணும்னு யோசிங்க. நீங்க பாத்திருக்கிற இடத்துல பாப்புலேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த ப்ராஜெக்ட நீங்க பாப்புலேஷன் அதிகமான இடத்துல தான் பண்ணணும். கூடவே நீங்க ஒரு ஷாப்பிங் மாலையும் பக்கத்திலே ரெடி பண்ணீங்கன்னா ப்ராஃபிட் எக்கச்சக்கமா வரும். நல்லா யோசிச்சு முடிவெடுங்க என்று சொன்னாள். ஆதவன் அவளை ஆச்சரியமாக பார்த்தபடி, பரவாயில்ல, உனக்கு நல்ல பிசினஸ் மைண்ட் இருக்கு என்று சொன்னான். எஸ், எனக்கு டேலண்ட் இருக்குதா, ஆனாலும் நீங்க தான் உங்க கம்பெனில எனக்கு பொசிஷன் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே என்று கொஞ்சம் குழிவாக பேசினாள் சந்தியா. ஆதவன் கொஞ்ச நேரம் யோசித்தான். அதன் பின், ஓகே, நீ ஒன்னு பண்ண, நாளைக்கு டாக்குமெண்ட்ஸோட என்ன வந்து ஆபீஸ்ல பாரு என்று சொல்லிவிட்டு அவனுடைய ரூமுக்கு போனான். அதை கேட்டதும் சந்தியாவின் முகத்தில் ஒரு வித்தியாசமான புன்னகை உருவானது. நான் கேட்ட எது இங்க நடக்காம போயிருக்க மிஸ்டர் ஆதவன். எல்லா ஆம்பளைங்களுக்கும் ஒரே ஒரு தேவைதான், அதுல நீங்களும் விதிவிலக்கில்ல என்று உதட்டை சுளைத்தபடி தன்னுடைய ரூமை நோக்கி நடந்தாள் சந்தியா. நள்ளிரவில் ஆதவன் பால்கனி அருகே நின்று ஊட்டி வானத்தை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான். சஞ்சயின் வீட்டில் ஆத்மிகாவுக்கும் தூக்கம் வரவில்லை. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கும் மேலாக அவள் ஆதவனின் அருகாமையில்தான் தூங்கிக் கொண்டிருந்தாள். தன்னுடைய அறையில் ஜன்னலில் இருந்து வானத்தை பார்த்து கொண்டிருந்தாள் ஆத்மிகா. டாக்டர், என்னால நீங்க இல்லாம தூங்க முடியலன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நானும் ரொம்ப நேரமா தூங்குறதுக்கு ட்ரை பண்றேன். ஆனா நான் இல்லாம நீங்க மட்டும் நிச்சயமா நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க. எனக்கு தெரியும், உங்களுக்கு நான் யாரோதான் என்று தனக்குள் பேசினாள் ஆத்மிகா. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் டாக்டர் என்று அமைதியாக ஆத்மிகா சொன்ன அந்த நேரம் ஆதவனை ஒரு குளிர்ந்த காற்று தழுவியது. அதன் காரணமாக ஆதவனின் உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை வந்தது. கண்களை மூடியபடி, ஐ மிஸ் யூ டூ என்று சொன்னான்.